திருவைரவன்பட்டியில் தேய்பிறை அஷ்டமி விழா. வெண்பூசணியில் விளக்கேற்றி திரளான பக்தர்கள் வழிபாடு. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் அருகே திருவைரவன்பட்டியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பாகம்பிரியாள் அம்பாள் சமேத ஸ்ரீ மெய்ஞானபுரீஸ்வரர் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ மூலபால கால பைரவர் சுவாமிக்கு தேய்பிறை அஷ்டமி திருவிழா நடைபெற்றது. பழமையான பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் நடைபெறும் தேய்பிறை அஷ்டமி யாக விழா சிறப்பு வாய்ந்ததாகும். பைரவரை தினசரி வழங்கினாலும் அஷ்டமி திதிகளில் வணங்குவது சிறப்பாகும். அதன் அடிப்படையில் கார்த்திகை மாதத்தில் நடைபெற்ற இந்த தேய்பிறை அஷ்டமி விழா யாகசாலை பூஜையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். விழாவை ஒட்டி இக்கோயில் மூலவரான ஸ்ரீ மூலபாலகால பைரவர் தங்க கவசத்தில் எழுந்தருளினார். இந்த அஷ்டமி விழாவை முன்னிட்டு மகா கணபதி பூஜை, தீபாராதனைகள், மகா பைரவ யாகம் தொடங்கப்பட்டு பின்பு கோபூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க நெய், வஸ்திரம் மற்றும் புஷ்ப யாகத்தை தொடர்ந்து மகா பூர்ணகுதியும் பிரம்மாண்டமாக நடைபெற்று பின்பு யாகத்திற்கு தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து யாகத்தில் வைக்கப்பட்ட புனித நீர் குடத்திற்கு அடுக்கு தீபம், பஞ்சமுக தீபம், கும்ப தீபம், நாக தீபம், ஒற்றை தீபம் மற்றும் கற்பூர தீபம் உட்பட பல்வேறு அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாம்பல் பூசணியிலும் அகல் சுட்டிகளிலும் விளக்கேற்றி பைரவரை தரிசனம் செய்தனர். விழாவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழா ஏற்பாடுகளை சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தான மேலாளர் இளங்கோ, கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் மற்றும் மகா சுவாமினி பீடம் பாண்டிராஜன் ஆகியோர் செய்திருந்தனர்.